வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்நீதிமன்ற ஆவணம் இங்கே ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. மே பிரகாශය කරද්දී සම්පූර්ණ ලියවිල්ල මේ පාර්ලිමේන්තුවේ සභාගත කරන්න ඕන. கொள்கலன் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நிறைவு, துறைமுகங்கள் அமைச்சர் தெரிவிப்பு. ஹெலோருமிய தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இருக்குமா? මං හිතන්නේ මේ අපි ලියන්න තියෙන මල්ල කොබා බලමින් ඉන්නේ මේ මල්ල 19 වෙනිට ලියයි. நந்தன குணத்திலக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலக தீர்மானம். அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் மன்னார் மற்றும் பாலியகுடவில் துப்பாக்கி பிரயோகம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் சர்மா உலக சாதனை. கொஸ்லாந்த மேரியபெத்த பகுதிக்கு அருகில் மீண்டும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளது. அந்த பகுதியில் வசித்த 102 குடும்பங்களைச் சேர்ந்த 408 பேர் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவிக்கின்றார். மீண்டும் மண்சரிவு ஒன்று தொடர்பாக பிரதேச மக்கள் எமக்கு அறிவித்தனர். ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்ட மேரியபெத்த பிரதேசத்திலேயே மீண்டும் மண்சரிவு ஏற்படும் நிலை அறிவிக்கப்பட்டது. இங்கு குடியிருந்த சுமார் 408 பேரை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளோம். இவர்களை தற்காலிகமாக அங்குள்ள தேவாலயத்தில் தங்க வைத்துள்ளோம். தற்காலிக முகாம்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டுமாயின் அதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க ராணுவம் தயாராகவே உள்ளது. மலையகத்தில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் மண் சரிவு அபாயம் காரணமாக மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறும் சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்ட இடங்களிலிருந்து வெளியேற்றப்படும் சம்பவங்கள் மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டிய கதைக்கு ஒப்பானதாகும். மண்சரிவு அபாயம் காரணமாக பூனாகல கீழ்பிரிவைச் சேர்ந்த 129 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அண்மையில் அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் பூனாகல இலக்கம் 2 தமிழ் வித்தியாலயத்திலும் பூனாகல சிவசுப்பிரமணிய கோயிலிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவு எச்சரிக்கை தளர்த்தப்பட்டதை அடுத்து பூனாகல சிவசுப்பிரமணிய கோவிலில் தற்காலிகமாக தங்கியுள்ள 56 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை தமது குடியிருப்புகளுக்கு மீள செல்லுமாறு நேற்று கிராம சபை உத்தியோகத்தர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவர் அறிவித்துள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் தமது குடியிருப்புகளில் மீள குடியேறுவது அச்சமாக உள்ளதாகவும் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள மலையில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுக்கு நல்ல ஒரு முடிவு காங்காம நாங்க அந்த கோயிலை விட்டு போக மாட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போனோம்னு சொன்னா வீடெல்லாம் இடிஞ்சு செவரெல்லாம் பொழந்து போயிட்டு இருக்கு. நாங்க எப்படி சின்ன பிள்ளைல வச்சுட்டு அங்க இருக்கிறது? அதனால இதுக்கு நல்ல ஒரு தீர்வு காணும் வரைக்கும் நாங்க அந்த கோயிலை விட்டு போக மாட்டோம். நாங்க ஸ்கூலுக்கு போக முடியாம 2 கிழமையா கோயில்ல தான் இருக்கோம். நேத்து எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஆனா வீட்லயும் எங்களால இருக்க முடியல. வீட்லயும் பெரிய பெரிய வெடிப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டுல இருக்க பயமா இருக்கு. அடுத்த மாசம் 17ஆம் தேதி பரீட்சை இருக்கு. என்னால எங்களுக்கு அதுக்கும் ஒன்னும் செய்ய முடியாம இருக்கு, படிக்கவும் முடியாம இருக்கு. நாங்க போய் வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு சரியான பயமா தான் இருக்குது. ஏன்னு கேட்டாக்க எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இப்போ வீடுகள் ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தா பெரிய பெரிய பாலமாக எல்லாம் வெடிச்சு எல்லாம் இறங்கி போயிட்டு தான் இருக்குது. அதுல போய் எப்படி நாங்க பிள்ளைகளை வச்சுட்டு வாழ்றது? இதுவழி மண் சரிவு அபாயம் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக பூனாங்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு செல்லுமாறும் பூனாங்கல கீழ்பிரிவு மக்களுக்கு கிராம சபை உத்தியோகத்தர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவர் அறிவித்ததாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதை நீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி நேற்று ஜிஎஸ் சொல்லிட்டு போனாரு. ஆனா பெரிய மழை எதுவும் பேஞ்சுன்னா நீங்க வீட்டில் இருக்காம நீங்க ஸ்கூலுங்களுக்கு பிள்ளைங்களை எல்லாம் தூக்கிட்டு ஸ்கூல்ல போயிட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப ராவிக்கு நைட்ல நாங்க பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூல்ல எங்களுக்கு ஸ்கூல்ல போயிட்டு இருக்க 1 கிலோமீட்டர் தூரம் கிட்ட இருக்குது. அப்ப நாங்க எப்படி போறது வாரது இதை பத்தி யாரும் எதுவும் ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்யவும் மாட்டேங்கிறாங்க. பூனாங்கலை கீழ்பிரிவு மக்களின் இந்த பிரச்சினை தொடர்பில் பண்டாலவரி பிரதேச செயலாளரும் ஹல்தமுள்ள பிராந்தியத்திற்கான பதில் பிரதேச செயலாளருமான EMSB ஜெயசுந்தரன் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள பூனாகலை கீழ்பிரிவு மக்களை அவர்களது குடியிருப்புகளுக்கு மீள செல்வதற்கான அறிவிப்புகளை இதுவரையில் விடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். மேலும் பூனாகலை கீழ்பிரிவில் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் குறித்த பகுதிகளில் மண்சரிவு அபாயம் காணப்படுவதாகவும் அதன் காரணமாக மக்களை அங்கு மீள குடியமர்த்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் பண்டாரவளை பிரதேச செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொஸ்லாந்த மேரியபெத்த மண்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி வேண்டி சர்வமத அனுஷ்டானங்கள் இன்று இடம்பெற்றன. சர்வமத தலைவர்கள் பங்கு பற்றிய இந்த நிகழ்வில் உறவுகளை இழந்த உறவினர்கள் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டிருந்தனர்.
கொஸ்லாந்த மேரியபெத்த மண் சரிவில் உயிரிழந்த உறவினர்களின் 16வது நாள் நிறைவையொட்டி பூனாங்கல தமிழ் மகாவித்தியாலயத்தில் இன்று சர்வமத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. காலை 10 மணி அளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு சாந்தி வேண்டி மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டனர். மண் சரிவில் உயிரிழந்த மற்றும் காணாமற் போனவர்களை நினைவு கூர்ந்து முதலில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்ட செயலாளர் இந்து அதனைத் தொடர்ந்து இந்து முறைப்படி மீரியபெத்த மண் சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தியை வேண்டி மத அனுஷ்டானங்கள் முன்னெடுக்கப்பட்டன. உறவுகளை இழந்த உறவினர்கள் உணர்வு பூர்வமாக மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டிருந்த காட்சிகள் இவ்வாறு பதிவாகின. பின்னர் ஏனைய மத முறைமைகளுக்கு அமைவாகவும் கொஸ்லாந்த மீரியபெத்த மண் சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தியை வேண்டியும் மத அனுஷ்டானங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மூன்றாவது முறையும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான எழுமை தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய ஆவணத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜோன் அமரதுங்க இன்று பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். உண்மையில் கூறுவதென்றால் அதனை உங்களுக்கு அனுப்பி வைத்து நீங்கள் சபையில் கூறியிருந்தால் அதற்கு அதிக பெருமதி இருந்திருக்கும். அனுமதி வழங்கியுள்ளதாக வெறுமனே 2 வரிகளை சபை முதல்வர் கூறினார். அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் எழுந்த ஒரு பிரச்சனையே இதுவாகும். அந்த அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அந்த கருத்தை கூறும் முழுமையான ஆவணத்தை சபையில் சமர்ப்பிக்க வேண்டும். සම්පූර්ණ ලියවිල්ල මේ පාර්ලිමේන්තුවේ සභාගත කරන්න ඕන. කතානායකතුමනි ස්ථාවර නියෝග අනුව சபாநாயகவரே கௌரவ சபாநாயகரே, நிலையியல் கட்டளையின்படி இவ்வாறான ஒன்றை முன்வைப்பதற்கு அதிகாரமில்லை. அதாவது நீதிமன்றத்தின் செயற்பாடுகளை பாராளுமன்றம் செய்கிறது. உயர் நீதிமன்றம் இதனை நீதிமன்றத்திலேயே தெரிவித்திருக்க வேண்டும். அவசரம் கரு கதாநாயகத்துவா ஏ பிலிமந்த அர்த்த நிரூபண தேவையெனில் சபாநாயகர் அது குறித்து விளக்கம் அளியுங்கள். நாம் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கும் வகையில் மிகவும் பொறுப்புடன் ஒரு பகுதியை எடுத்துக் கூறினோம். We have acted with responsibility, the honorable leader of the house, so that everyone would know the decision. ඊට වඩා දෙයක් තියෙනවා නම් ගරු කතානායකතුමනි ඔබතුමා දෙන්න තීරණයක් අනුව අපි කටයුතු කරන්න සූදානම්. அது தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து பார்த்து தேவையான ஆலோசனைகளை வழங்குவேன். ரயில்வே திணைக்களம் கடந்த 2 வருடங்களுக்குள் சுமார் 9 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் குமார் வெல்கம பாராளுமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை கூறினார். පළවෙනි එක 2012 වර්ෂයේ අලාභය රුපියල් බිලියන 3.816 මිලියන 380,874යි 716යි. 2013 බිලියන 5යි 164 මිලියන 946,87යි 79යි. දෙක ගණන් කර නොමැත ගණනය කර නොමැත. දුම්රිය දෙපාර්තමේන්තුවේ තියෙන ඉඩම් ரயில்வே திணைக்களம் காணிகளை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கியுள்ளது. அது அமைச்சருக்கு தெரியுமா? ලංකාවේ ව්‍යාපාරික නොවන අයට විකුණන්න අරන් තියෙනවා. ඉඩම් එහෙම දීලා තියෙනවා. ඒ කියන්නේ காணிகள் அவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன. குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிலவேளை குத்தகையின்றி பிடித்துக் கொண்டுள்ள காணிகளும் உள்ளன. நீங்கள் கூறுவது சரியானது. எனவே அது குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். පාර්තමේන්තුවේ හැම දවසම අහනවා පීලි පනිනවා. පීලි පනින්නේ මොකද කියලා නෑ. පීලි පනින්නේවත් පීලි පැන්න නැහැ කියලා කියන්නේ. දුම්රිය සාමාන්‍යයෙන් පීලි පනිනවා. හැබැයි පහුගිය කාලේ ටිකක් වැඩිපුර පැන්න. හැබැයි දැන් ඒක නතර වුණා. ඉතින් දුම්රියේ පීලි පනින එක නවත්තන්න බෑ. අපිත් පීලි පනිනවනේ. வரவு செலவு திட்ட விவாதத்தின் பொழுது நேற்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. 27 கைத்தொழில் பேட்டைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. கடந்த காலங்களில் வடகிழக்கிலே இவ்வாறான கைத்தொழில் பேட்டைகள் இருக்கவில்லை. இந்த அமைச்சை பொறுப்படுத்த பிறகு திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு சிறந்த கைத்தொழில் பேட்டையை ஏற்படுத்தி அதனூடாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். வவுனியாவிலே கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை அழைத்து அங்கு 1500 பேருக்கு தொழில் வாய்ப்புகளை அந்த பிரதேசத்திலே நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கோம். மன்னாரிலே ஒரு கைத்தொழில் பேட்டையை நகரத்திலே நாங்கள் அமைத்து 1000க்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கோம். முல்லைத்தீவு மாவட்ட நகரத்திலே அதே போல மன்னார் முசலி பிரதேசத்திலே இன்னும் ஒரு கைத்தொழில் பேட்டையை வருகின்ற வருடம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறோம். கிளிநொச்சியில் கூட ஒரு கைத்தொழில் அதாவது கார்மெண்ட்ஸ் திறக்கப்பட்டு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு வடகிழக்கிலே வாழுகின்ற இளைஞர் யுவதிகளுடைய மேம்பாட்டுக்காக பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எங்களுடைய அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அவர்களுடைய அமைச்சும்
சேர்ந்து பல நல்ல திட்டங்களை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வடக்கிலும் கிழக்கிலும் எந்த ஒரு தொழிற்சாலை ரீதியான கைத்தொழில் ரீதியான உற்பத்திகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் குறித்து பார்க்க வேண்டும். காங்கேசன்துறை சீமெந்து ஆலை இயங்குவது பற்றி, அதனை விட யுத்தம் முடிந்து 6 ஆண்டுகளாக போகிறது, அதை பற்றி இந்த வரவு செலவு திட்டங்களில் எதுவும் பேசப்படவில்லை. பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் இப்பொழுதும் இராணுவ முகாமாக இருக்கிறதை தவிர அதனை இயக்குவது பற்றி எந்த ஒரு வரவு செலவு திட்டத்திலும் முன்மொழியப்படவில்லை. ஆனையிறவு உப்பளம் செயல்படுத்தப்படுவதாக அந்த அமைச்சினால் சொல்லப்படுகிறது. ஆனால் அது சம்பந்தமான கூறுவிலைகளோ அது சம்பந்தமான செயல்பாடுகளோ மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படவும் இல்லை, வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படவில்லை. ஸ்கந்தபுரம் சீனி தொழிற்சாலை, ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை என்பன கூட இயங்க முடியாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த தொழிற்சாலைகளை இயக்குவதற்கு நடைபெற்று முடிந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து நான் சுனாமியோடும் யுத்தத்தோடும் இந்த நாட்டை பொறுப்படுத்தேன் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் ஜனாதிபதி அவர்கள் இந்த தொழிற்சாலைகளை இயக்குவது பற்றிய ஏதாவது ஒரு முன்மொழிவுகளை இந்த வரவு செலவு திட்டங்களில் முன்வைத்ததாக நாங்கள் காண முடியவில்லை. வடக்கு கிழக்கிலே போதிய தொழிற்சாலைகள் இல்லை. முன்பு இயங்கிய தொழிற்சாலைகளும் கூட தற்போது மூடப்பட்டுள்ளது. ஒரு சில தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த இயங்குகின்ற அந்த தொழிற்சாலையில் கூட எங்களது மக்களை வேலைக்கு அமர்த்தாமல் ராணுவத்தினரை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக வாழச்சேனை தேசிய கடராசி கம்பெனியை நான் இங்கு குறிப்பிட வேண்டியவனாக இருக்கின்றேன். ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை, ஆனால் அந்த பகுதியிலே ராணுவத்தினர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அவை இந்த நிலைமையில் மாற்றம் வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதியிலே நீங்கள் ஆடை தொழிற்சாலை உட்பட பல தொழிற்சாலைகளை உருவாக்கி விதவைகளாக்கப்பட்டு தற்கால யுத்த சூழலால் பாதிக்கப்பட்ட வறுமை நிலையில் வாடுகின்ற எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இன்று வெளிநாட்டு பணியாளர்கள் தான் இந்த நாட்டின் ரட்டவிருவோ என்று வாயார புகழுகின்ற இந்த நாடு, ஜனாதிபதி உட்பட இந்த அமைச்சரவை உட்பட அனைவரும் இந்த வெளிநாட்டு சேவையின் மூலமாக இந்த நாட்டிற்கு கிட்டத்தட்ட $8 பில்லியன் அதிகமாக பணத்தை கொண்டு வருகின்ற இந்த தொழிலாளர்களது வாழ்விலே ஒரு சிறப்பை ஏற்படுத்த, அவர்களுக்கு ஒரு கௌரவமான சேவையை உருவாக்க, அவர்கள் அந்த நாடுகளிலே அனுபவிக்கின்ற இன்னொரு துன்பங்களிலிருந்து அவர்களை மீட்க, அவர்களும் ஒரு கௌரவமான தொழிலாளர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதை தாமதித்து வருகின்றது. எனவே அவர்களுக்காக சர்வதேச தொழிலாளர் மரபொழுங்கு 189 அதன் சிபார்சு 201 அங்கீகரிக்க நீங்கள் முதன்மை காட்ட வேண்டும் என்று பிலிப்பைன்ஸை பின்பற்றி இதை இலங்கை செய்ய வேண்டும் என்று உங்களை இந்த சபையிலே நான் மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொழும்பு துறைமுக கொள்கலன் வாகன ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இங்குருக்கட சந்தியில் துறைமுக நுழைவாயிலை மறித்து ஊழியர்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். துறைமுக கொள்கலன் வாகன சாரதிகளும் உதவியாளர்களும் இங்குருகட சந்தியூடான துறைமுக நுழைவாயிலை மறித்து நேற்றிரவு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். துறைமுக சுங்கம் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த துறைமுக அதிகார சபையின் நிர்வாகிகள் 5000 ரூபாய் 6000 ரூபாய் என லஞ்சம் பெறுகின்றனர். இங்குள்ள மனிதர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை. அப்பாவிகளை கீழே தள்ளிவிட்டு தாக்குகின்றனர். துறைமுக அதிகார சபை மற்றும் சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 அதிகாரிகள் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய போதிலும் அது பலனளிக்கவில்லை. இன்றைய தினம் அது குறித்து கலந்துரையாட முடியும் என அவர்கள் கூறியிருந்தனர். அதற்கமைய இன்று காலை வரை துறைமுக கொள்கலன் வாகன ஊழியர்கள் துறைமுகத்தின் நுழைவாயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். मी अतर विरोधिताकरवान प्रकाश केले ही रात्री இங்கு பிரச்சனை இல்லை. மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலேயே நேற்று இரவு முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். எனினும் மனிதாபிமானமற்ற முறையில் சிலர் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். இதேவேளை இவர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடி அதனை தீர்த்து வைத்ததாக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன கூறினார்.
சிரமங்களை தவிர்த்துக் கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மிக விரைவில் எடுக்குமாறு ஆலோசனை வழங்கினேன். அதேபோன்று 24 மணித்தியாலமும் சுங்க உத்தியோகத்தர்கள் செயற்படும் வகையில் இதனை உறுதிப்படுத்துமாறு இலங்கை சுங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்துடன் இலங்கை துறைமுக நடவடிக்கைகள் 24 மணித்தியாலமும் முன்னெடுக்கப்படும் வகையிலான செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதுவே அடிப்படை பிரச்சனைகளுக்கு காரணமாகியுள்ளது. பாதுகாப்பு பிரிவின் எவரேனும் ஒருவர் தவறிழைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ற வகையில் கூறுகிறேன். சடலம் ஒன்றை மீண்டும் தோண்டி எடுத்தால் அதில் துர்நாற்றம் வீசும். அதனைவிட அதனை அடக்கம் செய்வதே சிறந்தது. துறைமுக ஊழியர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருப்பின் அதற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு வழங்கி மீண்டும் தனியார் பிரிவின் துறைமுக ஊழியர்கள் வலிமை போன்று தமது பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு பொறுப்புடன் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்று மதிய வேளையிலும் இங்குருகட சந்தையில் துறைமுக நுழைவாயிலை மறித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை அமைச்சர் ரோஹித் ஆபே குணவர்தன சில மணி நேரங்களுக்கு முன்னர் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்தார். அது தொடர்பான காட்சி அடுத்து. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதை போன்று போதைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழான இலங்கை காணி நிரப்பல் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு நிரந்தர நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. பத்திரமுலையில் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டட தொகுதியில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டது. අද බොහෝ අය කතා කරනවා මේ නීතිය හා සාමය සම්බන්ධ ප්‍රශ්න தூஷணය ஹா சம்பந்த பிரச்சனை. தற்போது சட்டம் மற்றும் சமாதானம் தொடர்பில் பலரும் பேசுகின்றனர். ஊழலுடன் தொடர்புபட்ட பிரச்சனைகள் ஜனாதிபதியின் காலத்தில் உருவான பிரச்சனைகள் அல்ல. யுத்தம் போன்று ஜனாதிபதிக்கு கிடைத்த மேலும் பல சவால்களில் அவையும் உள்ளடங்குகின்றன. அன்று பாதாள உலக கோஷ்டியினர் இருந்தனர். அந்த பாதாள உலக கோஷ்டியினர் இன்று இலங்கையில் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. இல்லாவிடின் வெளிநாடுகளில் இருக்கிறார்களா என்பதும் தெரியவில்லை. பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டவர்கள் இன்று இல்லாமல் போயிருக்கிறார்கள். வெலே தூதா என்பார்கள், கிம்புலாவல குணா என்பார்கள், தெல்பாலா என்பார்கள், ஐஸ் மஞ்சு என்றும் கூறினார்கள். யுத்த காலத்தில் பாதாள உலக கோஷ்டியில் இருந்தவர்களே அவர்கள். இன்று அவர்கள் இல்லை என்றாலும் அது பெரிதாக செய்திகளில் குறிப்பிடப்படவில்லை. LTTE பயங்கரவாதம் இருந்தமையினால் அன்று பயங்கரவாதம் தொடர்பிலான செய்திகளை அதிக அளவில் வெளியாகின. அதுவே அன்று மக்களுக்கு தேவைப்பட்டது. அதுபோன்று குடு போன்ற போதைப் பொருட்களும் எமக்குள்ள பாரிய பிரச்சனையாகும். பல்வேறு திட்டங்களூடாக அதனை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று அதிக அளவில் சட்டங்கள் காணப்படுகின்றன. சட்டங்கள் இருக்கின்ற போதிலும் அவ்வாறு இல்லாமல் ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படுவதனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதில்லை. ஆணைக்குழுவை நியமித்தால் என்ன நடக்கும்? அந்த அதிகாரியை பார்ப்பதற்காக சிலர் தயிர் பாணி என்று எடுத்து செல்வார்கள். பின்னர் ஆணைக்குழுவுக்கும் அதுபோன்று தயிர் பாணி என எடுத்து செல்வர். எனவே அதன் மூலம் மாற்றம் ஏற்படுவதில்லை. LTTE போன்று ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அன்றும் இந்த நாட்டில் இருந்தனர். அது பலருக்கும் தெரியாது. அவர்களை நாம் நிராயுத பாணிகளாக்கினோம். இன்று அனைவருக்கும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தல் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் கிடைத்துள்ளன. අවස්ථාවක් වෙලා තියෙන්නේ එවැනි ස්ථාවරත්වයක් මේ රටට ගෙනාපු නිසා. யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்ட ஐஸ்கிரீம் கடைகளில் 27 ஐஸ்கிரீம் கடைகளுக்கு இன்னமும் அனுமதி வழங்கப்படவில்லை என யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். இதன் காரணமாக தாம் பொருளாதார ரீதியில் பாரிய கஷ்டத்தினை எதிர்நோக்குவதாக யாழ் மாவட்ட ஐஸ்கிரீம் கடை உரிமையாளர்களும் ஊழியர்களும் குறிப்பிடுகின்றனர். யாழ் மாவட்டத்தில் மூடப்பட்ட 59 ஐஸ்கிரீம் கடைகளில் 27 ஐஸ்கிரீம் கடைகளை திறப்பதற்கான அனுமதியினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுத்து வருவதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் கேதீஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். கடந்த ஒரு மாத காலமாக ஐஸ்கிரீம் கடைகள் மூடப்பட்டுள்ளமையால் தாம் வருமானத்தை இழந்து பொருளாதார ரீதியில் பின்னடைவினை எதிர்நோக்கியுள்ளதாக மூடப்பட்ட ஐஸ்கிரீம் நிலைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்வருங்காலங்களில் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க கூடாது. எங்களோட சங்கத்தில் இருக்கிற அல்லது எங்களோட சங்கத்துக்கு உட்பட்ட உற்பத்தி நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஏனெனில் மீண்டும் மீண்டும் வடபகுதியில் சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டோர் ரூமை கட்டி கொண்டிருக்கிறது. சுவாமியார் வீதியில் ஒரு ஸ்டோர் ரூமை கட்டி கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அந்த அவர்கள் இந்த சந்தை வாய்ப்பை தங்களுடைய நிறுவனத்திற்கு ஏற்படுத்துவதற்காகவே திட்டமிட்டு இந்த பிரச்சனையை
கிளப்பியிருந்ததாக நாங்கள் அறிகிறோம். இதன் நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், யாவரும் அறிஞ்சு கொள்ளணும். இது எல்லாருக்கும் பிரசித்தி பெற்றமாக நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்வது என்னென்றா, தெற்கில் இருக்கிற ஒரு கம்பெனி நிறுவனமானது இந்த யாழ் மாவட்டத்தில் காலடி பதிக்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்றது எல்லாரும் திட்டு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொண்டு இதற்கான நாங்கள் கேட்பது சரியா நியாயமானதா அல்லது அநியாயமானதான்னு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஐஸ்கிரீம் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் குடும்பத்தினர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால இன்னும் அவரது பொருளாதார நிலைகள் தடுக்கப்பட்டுள்ளன. அதனால அவரது குடும்ப சுமைகள் எல்லாம் கூடிக்கொண்டுதான் போகுது வழிய ஈடு செய்யலாம் கிடக்கு. வியாபார விலைகள் கூட, எல்லா சாமான விலைகள் கூட இதெல்லாம் ஈடு செய்ய இயலாம கிடக்குங்களா குடும்ப நிலைகள். ஜூஸ் எடுத்து கடைகளுக்கு போட்டு பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த கம்பெனி நிப்பாட்டினதால ஒன்றும் செய்ய முடியாது இருக்கு. குடும்ப கஷ்டமான நிலையில குடும்பம் இல்லாதால வேற தொழிலும் தேட முடியாத நிலைமை உள்ளது. நாங்கள் ஒரு 2 வருஷமா ஐஸ்கிரீம் தொழிலாம் செஞ்சுட்டு வரோம். இதை எங்களுக்கு வேறு வேலை தெரியாது. எங்களுக்கு இப்படி இந்த திடீரென நிப்பாட்டினதால எங்களுக்கு சரியான கஷ்டம், சரியான விஷயங்கள் பட்டு நிற்கிறோம். எங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது, வேறு வேலைக்கும் எங்களுக்கு போய் எடுக்க முடியும் தெரியாது, வேறு வேலை தெரியாத வரைக்கும் போய் எங்களை வேலை செய்ய இயலாது. இதுதான் எங்களுக்கு தெரியும். உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடர்ந்து இயங்க விடாமல் செஞ்சு கொண்டிருக்கிறது. எமது வாழ்வாதாரத்தையும் எமது தொழிலையும் மிகவும் பின்தள்ளி கொண்டு செல்லுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். வடமாகாண சுகாதார அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் மௌனியாக இருப்பதாக ஐஸ்கிரீம் நிலைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஐஸ்கிரீம் உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கி வரும் இக்கட்டான சூழ்நிலைக்கான தீர்வினை அறிந்து கொள்ளும் நோக்கில் வெளிநாட்டு விஜயத்தில் உள்ள வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கத்துடன் தொடர்பு கொள்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் பலமுறை முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் குறித்து எதிர்வரும் 19ஆம் தேதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஜாதிக ஹெலோருமைய கூறியுள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அந்த கட்சி அவ்வாறு தெரிவித்துள்ளது. 2010 නම් අපිට තේරුණා මෙච්චරකල් සන්දාන බස් එක ආවේ මහින්ද චින්තන පාර දිගේ. 2010ஆம் ஆண்டு வரையில் சுதந்திர கூட்டமைப்பு எனும் பஸ் மஹிந்த சிந்தனை என்ற பாதையிலேயே சரியாகவே பயணம் செய்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டின் பின்னர் தவறான பாதையிலேயே பயணிக்கிறது. பஸ்ஸில் இருந்து வெளியில் பாய்ந்து உயிரை பாதுகாத்துக் கொள்ள எம்மால் முடியும். ஆனால் பஸ்ஸில் இருந்து கொண்டே அதனை செய்ய முடியும் என்ற முயற்சியிலேயே நாங்கள் உள்ளோம். அவ்வாறு முடியாவிட்டால் கூட்டமைப்பில் தொடர்ந்தும் நாம் தங்கியிருப்பதில் பயனில்லை. ඒක බැරි වුණොත් නම් අපි සන්දානේ තවදුරටත් රැඳිලා වැඩක් නැහැ. தீர்மானங்களில் இணக்கப்பாடு ஏற்படாவிடின் விலகுவதற்கு உத்தேசித்துள்ளீர்களா? கலந்துரையாடல்களில் இணக்கப்பாடு ஏற்படாவிடின் சுயாதீனமான தீர்மானங்களை எதிர்வரும் நாட்களில் எடுக்க நேரிடும். கடந்த 5 அல்லது 6 ஆண்டு காலமாக நிறைவேறாத சூழ்நிலையில் 10 நாட்களில் இடம்பெறும் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? நாட்டின் பல ஆண்டுகால பிரச்சனைகளை ஓரிரு நாட்களில் நானும் அந்த கலந்துரையாடல்களில் இருந்தேன். ஹெல உரிமைய அமைச்சு பதவிகளுக்காகவோ வரப்பிரசாதங்களுக்காகவோ இருக்கவில்லை. கடமையின் நிமித்தமே இருந்தோம். திறக்கப்பட வேண்டிய பார்க்க முடியும். அதே போன்று வெளிவிவகார அமைச்சு தொடர்பாகவும் இதன்போது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. நாடு எதிர்கொண்டுள்ள சர்வதேச ரீதியிலான நெருக்கடிகள் தொடர்பில் குரல் எழுப்புவதனால் எவ்வித பலனும் இல்லை. அதனை தோல்வியடைய செய்யக்கூடிய செயலணி ஒன்று அங்கு காணப்பட வேண்டும். தகுதியற்ற போர்வையில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு இதனை செய்ய முடியாது. இரவு பகலாக குடித்துவிட்டு கும்மாளம் அடிப்பவர்களால் நாட்டுக்கு எதிரான ராஜதந்திர பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது. அதற்கு சிறந்த செயலணியை முன்னிறுத்த வேண்டும். ஆனால் அது இடம்பெறவில்லை. ஆகவே வெளிவிவகார சேவைக்காக ராஜதந்திர நியமனங்களையே கட்டாயமாக வழங்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தேசிய தேர்தல் ஒன்றுக்கு நாம் தயாராகி வருகின்ற போதிலும் எதிர்க்கட்சியில் எந்த ஆயத்தங்களையும் காண முடியவில்லை. எனவே தற்போது அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப வெற்றிகரமான அரசியல் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி பயணத்தின் விளிம்பில் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதனை தெளிவாக கூற வேண்டும். ජනතාව
තමයි රටක පාලකයා තීරණය කරන්නේ. மக்களே நாட்டின் நிர்வாகத்தை தீர்மானிக்கின்றனர். மஹிந்த ராஜபக்சவுக்கு தலைமைத்துவ பொறுப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்பதே மக்களின் தீர்மானமாக உள்ளது. எதிர்க்கட்சியின் பல்வேறு தரப்பினரும் சேர்ந்து ஒன்றிணைவு ஒன்று உள்ளது. அவர்கள் பொது வேட்பாளர் ஒருவரை தேடுகின்றனர். எவர் வந்தாலும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் பலத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். නියෝජනය කරන්නේ එක්සත් ජාතික පක්ෂයේ දේශපාලන බලය බව. රතන හාමුදුරුවෝ කියනවා මේ ආණ්ඩුවේ ප්‍රතිපතුරුන් 10 දෙනෙක් මොහා සමග එක් වෙන්න යනවා කියලා. මොකක්ද මේ ගැන අදහස? අදහසක් නැහැ. ඒක තොරතුරක් විතරයි. එයාට දාස් පක්ෂයේ මේ බෝධේ කලකිරලා ඉන්නවා කියන තමයි ප්‍රකාශ කළේ. ඔබද වාලේකම් මම දන්න විදිහෙන් නම් කවුරුත් කලකිරිච්ච කෙනෙක් නෑ. ඒ ආණ්ඩුවන්ගෙන් තමයි ඒක කියපු කෙනාගෙන් තමයි දැනගන්න ඕනේ. நீதிமன்றத்தின் மூலமாக ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் போட்டியிடலாம் என்ற அந்த தீர்ப்பு இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கின்றேன். மலையக மக்களை பொறுத்தவரையிலே 50,000 வீடுகள் மலையகத்திலே கட்டுவதற்கான முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. மலையக மக்களை பொறுத்தவரையிலே 100% ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களது வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அபிவிருத்தியை அவர்கள் மனதில் கொண்டு, அது மலைய மக்களுக்கு கிடைக்கப்பட்டது கல்வி அபிவிருத்தியை மனதில் கொண்டு அவர்கள் 100% ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரிப்பதற்கு முழுமையான முறையிலே தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வடகிழக்கை பொறுத்தவரையிலே டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்து ஒரு விடயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த தேர்தலை, ஜனாதிபதி தேர்தலை ஒரு தமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக நினைத்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை செய்து இந்த தேர்தல் மூலமாக தமக்கு தேவையானவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இராணுவம் விலக்கப்பட வேண்டும், தங்களது நிலங்கள் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும், மீள்குடியேற்றம் சரியாக செய்யப்பட வேண்டும், மாகாண சபைக்கு வடமாகாண சபைக்கு மேலும் உரிமைகள் வழங்க வேண்டும் என்று. ஆம், இந்த பேரங்களை ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியிடம் பேசி அவர்கள் ஜனாதிபதியை ஆதரிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தவறவிடக்கூடாது. என்றால் விடுதலை புலிகள் கூட இப்படியான பல சந்தர்ப்பங்களை பெற்று அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தாமல் இல்லாது போனார்கள். பாணந்துறை நகரசபை தலைவர் நந்தன குணத்திலக்க ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளார். அரசாங்கம் பயணிக்கும் விதம் தொடர்பில் நமக்கு பிரச்சனைகள் உள்ளன. தவறான வழியில் இருந்து அரசாங்கத்தை சரியான வழிக்கு கொண்டு வரவே முயற்சித்தோம். கலந்துரையாடல்களில் ஈடுபட்டோம். விசேடமாக ஜனநாயகம் தொடர்பிலேயே எமக்கு பாரிய பிரச்சனை உள்ளது. எமக்கு உறுதிமொழி வழங்கிய பல விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை. இவற்றை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதனை வலியுறுத்தியே நான் செயற்படுகிறேன். நான் எவ்விதமான அரசியல் நடவடிக்கைகளுடனும் தொடர்புபடவில்லை. கடந்த 10 மாதங்களில் கொழும்பு தேயிலை ஏலத்தில் 1 கிலோகிராம் தேயிலைக்கான சாதாரண விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்துள்ளது. சாதாரண விலை 95 ரூபாவால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை தேயிலை சபையின் புள்ளி விபரங்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஹட்டன் நகரசபை எல்லைக்குட்பட்ட காமனிபுர பிரதேசத்தில் தண்ணீர் பேலி பகுதியில் காணப்படுகின்ற நடைபாதையே இது. மழைக்காலங்களில் இந்த வீதியை பயன்படுத்த முடியாத அளவிற்கு வெள்ளம் நிரம்பி காணப்படுவதால் பிரதேச மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாளாந்தம் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் அதிகமானவர்கள் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வீதியை புனரமைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சில பொருட்கள் நீண்ட காலமாக அந்த இடத்திலேயே காணப்படுவதை அவதானிக்க முடிந்தது. இரவு நேரங்களில் அச்சத்துடனே இந்த வீதியில் நடமாடுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்க இந்த ஆறு பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு இடிஞ்சு எங்களுக்கு நடக்கவே முடியாம இருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப சின்னதாயிருச்சு. ஒரு அடி வைக்க கூட இடம் இல்லாம இருக்கு. இருட்டுலாம் வார நேரம் எல்லாம் உளுந்து போன தடவை கூட 2-3 அம்மாலாம் வயிற்று புள்ளக்கிற ஆள் கூட விழுந்து ரொம்ப சீரியஸா இருந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனோம். எங்களுக்கு சரியான இடைஞ்சலா இருக்கு. நைட்டு போக்குவரத்து எல்லாத்துக்குமே. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க கூட வார நேரம் ஒரு பிள்ளை ஒன்று வலிக்கு போன கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்னு கூட இந்த ஆற்றுல விழுந்து பெரிய சிரமத்தை தான் நாங்கள் காப்பாற்றி எடுத்தோம். யோசிச்சிருக்கோம். இதில் இப்போ எத்தனையோ பேர் ஸ்கூல் பிள்ளைகள் கூட இதில் விழுந்து காயப்பட்டாக்கள் கன பேர் இருக்கிறாங்க. மறுபடியும் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலம் வந்துட்டது. நகரசபை தலைவர் வந்து பார்த்துருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் நடக்கையில் இது கதியாக இந்த பாதையை திருத்துறதுக்கு ஒரு வழிவகை செய்தால் நல்ல.
பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா? ஹட்டன் டிக்கோய நகரசபை தலைவரை, இது உங்களின் கவனத்திற்கு. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் 2 தடவைகள் இரட்டை சதமடித்த முதல் வீரர் என்ற மைல்கல் சாதனையை இந்தியாவின் ரோஹித் சர்மா இன்று நிலைநாட்டினார். இலங்கைக்கு எதிராக தற்போது நடைபெறும் 4வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் 264 ஓட்டங்களை குவித்த அவர் சர்வதேச ஒருநாள் போட்டியொன்றில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரராகவும் பதிவானார். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 4வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெறுகிறது. போட்டி ஆரம்பமாக முன்னதாக இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் இந்திய அணித்தலைவர் விராட் கோஹ்லியின் பங்களிப்புடன் கேக் வெட்டப்பட்டது. ஈடன் கார்டன்ஸ் மைதானம் இந்த வருடம் தனது 150வது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடுவதை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த இந்தியா 59 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. அஜின்கியா ரஹானே 28 ஓட்டங்களுடனும் அம்பாட்டி ராயுடு 8 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். எவ்வாறாயினும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ரோஹித் சர்மா 4 ஓட்டங்களை பெற்றிருந்த போது கொடுத்த பிடியை திசர பெரேரா தவறவிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அவர் அணித்தலைவர் விராட் கோஹ்லியுடன் இணைந்து 3ஆம் விக்கெட்டில் 202 ஓட்டங்கள் பகிரப்பட காரணகர்த்தாவாக இருந்தார். தனது 33வது சர்வதேச ஒருநாள் அரைச்சகத்தை எட்டிய விராட் கோஹ்லி 66 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அபாரமாக துடுப்படுத்தாடிய ரோஹித் சர்மா 2வது தடவையாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இரட்டை சதத்தை எட்டினார். இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 2 தடவைகள் இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் எனும் சாதனையை அவர் படைத்தார். Right from the start, he was in total. The entire team is so pleased for him, making a comeback. The first batsman in the history of one-day international cricket to get 2 double hundreds. 173 பந்துகளை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா 9 சிக்சர்கள் 33 பவுண்டர்களுடன் 264 ஓட்டங்களை குவித்து இறுதி பந்தில் ஆட்டமிழந்தார். இது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் வீரர் ஒருவர் பெற்ற அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 404 ஓட்டங்களை குவித்தது. Out of the last ball of the innings, Mahela Jayawardene takes the catch. மாபெரும் இலக்கான 405 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடும் இலங்கை சற்று முன்னர் வரை 38 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 233 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.